Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஏதோ ஒரு வீடியோவை அவருக்கு காட்டுவா. இவரும் உடனே அதை நம்பி கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுவாரா? இது என்னத்த நியாயம்? என் மானம், மரியாதை, சுய கௌரவம், தன்மானம் எல்லாம் ஒட்டு மொத்தமா போயிடுச்சு. நான் செத்து போயிட்டேன். இப்போ நிக்கிறது வெறும் நடப்பணும். இங்க பாருமா, அப்படி எல்லாம் சொல்லாத. அந்த வீணா போன வாசுகி சொன்னதை கேட்டுட்டு அவன் ஆடுறான். அவன் புத்தி கெட்டு சொல்றத கேட்டு நீ ஆடுறியம்மா. இத பாரு, உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? உடனே என்ன நம்பி என் கூட வீட்டுக்கு வா. நான் அவன்கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன். அதெல்லாம் முடியாத. அவர் என்ன கைய புடிச்சு இழுத்து வெளியே தள்ளினாரு. அத சகிச்சுக்கிட்டு திரும்பி வர்றதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கெட்டவே இல்ல. அவர் செயலுக்கு வருத்தப்பட்டு என் மேல அபாண்டமா கொலைப்படி போட்டதுக்காக அவர் ஏன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கொலை குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் நான் இந்த வீட்ல அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ, அவர் சும்மாவே விட மாட்டேன். இது பாருமா, வருணியா நீ சும்மா விட மாட்டேன்னு சொல்ற? இது பாருமா, அவன் உன் புருஷன். தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணில் எடுத்து குத்திக்க முடியாது இல்லாத. பூமியோட வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கிட்டேன்னு அவர் குற்றம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனா அவளை கொன்னுட்டு அவ வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு பாருங்க. அதை இந்த கண்மணி மன்னிக்கவும் மாட்டா, இந்த ஜென்மத்துல மறக்கவும் மாட்டா. கண்மணி, இது பாருமா, உன் அத்தை நான் சொல்றேன், என் அனுபவத்துல சொல்றேன். இந்த பிரச்சனைய 4 செவுத்துக்குள்ள பேசி முடிக்கிற வழிய பார்க்கலாம். அதுதான் குடும்பம் உருப்படுற வழி. இது வெறும் விரிசல் இல்லம்மா, அதல பாதாளம். இதுல நம்ம விழுந்துட்டோம்னா அப்புறம் நம்ம யாருமே மீண்டு வர முடியாது. பரவாயில்ல, நான் ஏற்கனவே அதுல பாதாளத்துல விழுந்தாச்சு. இதுக்கு மேல வாழணுங்கிற ஆசையையும் நான் இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுட்டேன். கண்மணி, நீங்க என்ன விட்டுருங்க அத்தை, ப்ளீஸ். இனிமே என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே ஆகட்டும். நான் அப்படியெல்லாம் விட முடியாதுமா. நீ என் கூட வா. நீ பூமியை கொலை பண்ணலன்னு நாம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு நிரூபிப்போம். நீ வா. வேண்டாம் அத்தை, நான் எதுக்கு நிரூபிக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க. பூமியை கொலை பண்ணலன்னு நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சத்தியமா நான் அப்படி ஒரு காரியத்தையே பண்ணல. நான் பூமியை கொலை பண்ணேன்னு சொன்னாரு பாருங்க, அவர் தான் அதை நிரூபிக்கணும். இல்லனா தான் தப்பா உணர்ந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். கண்மணி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கண்மணி, குடும்பம் ஒண்ணா இருக்கணும்னா ஒரு பொண்ணு பொறுத்து போகணும். நீ அவசரமா ஏதோ முடிவெடுக்கிற. இது தப்புமா. என் பேச்ச கேளு. உங்க பேச்ச தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டி கேட்டு ஏற்கனவே நிறைய ஆடியாச்சத்த. நீதான் குடும்பத்துக்கு வாரிசை கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் கேளு. ஃபர்ஸ்ட் நைட் நடத்து, அவனை ஒத்துக்க வை, அப்படி இப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுங்க. ஆனா இப்ப அது எல்லாமே அவர் கண்ணுக்கு தப்பா தெரியுது. நம்ம விளையாட்ட செஞ்சதெல்லாம் வினையா திரும்பிடுச்சு. நான் பூமியை கொண்டுட்டு குடும்ப சுகத்துக்கு அலையிறேன்னு அவர் மனசுல பதிஞ்சிருச்சு. இல்லன்னா என் மேல கொலைப்பழிய போடுவாரா? ஆரம்பத்துல இருந்தே நான் நானா இருந்திருக்கணும். தன்மானமா போராடி இருந்திருக்கணும். கண்மணினா யாருன்னு என் மதிப்பை காட்டி இருக்கணும். உங்க பேச்ச கேட்டு கேட்டு நீங்க போட்ட டியூனுக்கு எல்லாம் ஆடி தும்ப விட்டுட்டு இப்ப வாழை பிடிக்கிறேன் அத்தை. கண்மணி, என் சுய முகத்தையே நான் எழுந்துட்டேன். என் காதலோட முகத்துல நானே கரியும் சாணியும் எடுத்து வாரி வாரி பூசிக்கிட்டேன். இங்க பாரு, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. போதும் அத்தை, என்ன விட்டுருங்க. தப்பு பண்றேம்மா.
உன் முடிவை மாத்திக்கோ. இல்ல, நான் என் வீட்டுக்கு போறேன். பூமி சாவுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் அழிக்காம விட மாட்டேன். அப்பவாவது அவர் என் அன்பை புரிஞ்சுக்கிட்டோம். ஆட்டோ நில்லுங்க. கண்மணி, என்ன விடுங்க. வேண்டாமா, நான் அத்தை, சொல்றத நீங்க கேளு. வீட்டுக்கு போங்க. கண்மணி, கண்மணி, நான் தான் சொல்றேன்ல. அண்ணே, நீங்க போங்க. நான் சொன்ன கேளு. நீங்க போங்க. வா என் கூட. போங்க. நான் சொல்றத கேளு. கண்மணி, கண்மணி. என் மருமக போறாளே, என் குடும்பம் தழைக்கிறதுக்கு நான் கண்ட கனவெல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? என்னாச்சு மேடம்? கணேசன், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன மேடம் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி வர சொல்லவும் நான் ஷாக் ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. மேடம், உங்க அக்கா கேஸையே டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த கேகே நகர் வீடு வேணும் மேடம். கொஞ்சம் என் கேஸையும் பாருங்க. இனிமே உங்க கேஸ தான் பார்க்க போறேன். எங்க அக்கா கேஸ்ல அவங்கள யாரு கொலை பண்ணதுன்னு குற்றவாளிய கையும் களவுமா கண்டுபிடிச்சாச்சு. என்னங்க, உங்க கேஸ கோர்ட்ல தாக்கல் பண்ணணும். கையெழுத்து போடுங்க. மேடம், இது இருக்கட்டும். பூமியை கொலை பண்ண குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு? கண்மணி. என்ன என்ன பேர் சொன்னீங்க? கண்மணி. வருண் சரோட வைஃப் கண்மணி தான் பூமி அக்காவை கொலை பண்ணிருக்காங்க. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? என்னால இதை நம்ப முடியல. கண்மணியா கொலை பண்ணா? சார், அந்த கண்மணி வருண் சர ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தே வெறித்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால புத்திசாலித்தனமா விபூதியில விஷத்தை கலந்து அத பூமி அக்காக்கு பூசி விட்டு சாப்பிடவும் கொடுத்திருக்கா. விபூதியில விஷமா? ஆமா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. வருண் சருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர் இந்நேரம் வீட்டுக்கு போய் பெரிய ரகலை பண்ணி கண்மணி அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பாரு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? சரிங்க, அந்த கேஸ விடுங்க. உங்க கேஸ நான் எடுக்கிறேன். கையெழுத்து போடுங்க. இருங்க மேடம், இது அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இதோ வந்துடுறேன். கணேசன், இருங்க மேடம். கணேசன், இந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தியா? கேஸ் நச்சு பண்ணாரு. இப்போ பிச்சுட்டு ஓடுறாரு. மறுபடியும் வரட்டும், பாத்துக்கிறேன். ஏங்க, என்னங்க, கொளுத்துங்க கொளுத்துங்க. எதை கொளுத்தணும்? வீட்டையா காரையா? ஐயோ, இந்த மெழுகுவத்திய கொளுத்துங்க. ஆஹா, என்ன விசேஷம் கேக்கு? ஏய் பேக், என் பிறந்த நாள் வரப்போகுதுல. அது அடுத்த வாரம் தானே வாசுகி? அடுத்த வாரம் தான். ஆனா அது என்னமோ தெரியல, என் பரம எதிரி அந்த கண்மணிய பெர்மனண்டா நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன்ல. ஆமா ஆமா, நாம சொன்னத அப்படியே நம்பி வருணே கண்மணிய கதற கதற வீட்டை விட்டு துரத்திட்டான். என்னாலயே இன்னும் இங்க நடந்தது உண்மையா நம்பவே முடியல. கண்மணிய வீட்டை விட்டு துரத்துறேன்னு சேலஞ்ச் பண்ண, சொன்னபடியே என் சேலஞ்சில ஜெயிச்சிட்டேன். இன்னைக்குதான் நான் ஏதோ புதுசா பிறந்த மாதிரி எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷமான ஃபீலிங். அத நம்ம கிராண்டா கொண்டாட வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கொண்டாடணும். அதனாலதான் அடுத்த வாரம் வரப்போற என் பிறந்த நாள நான் இன்னைக்கே கொண்டாடணும்னு முடிவு பண்ணி கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். கரெக்ட் கரெக்ட், கொண்டாடிடுவோம். சரி சரி, சீக்கிரம் மெழுகுவத்தியை கொளுத்துங்க. ஆ. என்னங்க என்னங்க நீங்க எதுவுமே பேசாம கொளுத்துறீங்க? எனக்கு ஏதாவது பர்த்டே விஷ் பண்ணிட்டே கொளுத்துங்களேன். அப்படியா? சரி சரி. அன்பே வாசுகி, நீ கருவறையில் இருந்ததை விட நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். நான் கல்லறை செல்லும் வரை எப்படி இருக்கு? என்ன வாசுகி, கவிதை சொன்னா பலார்னு அறையிற? பொண்டாட்டிய வாழ்த்துங்கண்ணா, உங்க கரிநாக்க வச்சுக்கிட்டு கருவறை கல்லறைன்னு உளறிட்டு இருக்கீங்க. நீங்க கல்லறைக்கு போய் நான் விதவை ஆகணுமா? இப்படிதான் பர்த்டேக்கு பொண்டாட்டிய விஷ் பண்ணுவாங்களா? ஐயோ, அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. நான் ரைமிங்கா ஒரு கவிதை சொன்னேன். அதுல கருவறை கல்லறைன்னு 2 அறை வந்துருச்சு. என்கிட்ட இருந்து 3வது அறை வந்துச்சுல, அது எப்படி இருந்துச்சு? அதுவும் கவிதை மாதிரி தான் இருந்துச்சு. உங்களை குத்திராத குத்திராத.
ஏங்க நான் இனிமே இந்த ஜென்மத்துல கவிதையே சொல்ல மாட்டேன். ஐயோ நான் கேக் வெட்ட தாங்க கத்தி எடுத்தேன். ஓ அதுக்கா? மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். சரி பத்த வைங்க. பத்த வைக்கிறேன். வெட்டு. ஏங்க கணேஷ் என்னங்க இந்த நேரத்துல போன் பண்றான்? ஐயோ எடுத்துரு இல்லன்னா அவன் நேரா வீட்டுக்கே கிளம்பி வந்துருவான் யமகாதக. ஆமா. ஹலோ ஹலோ, நான் கணேசன் பேசுறேன். தெரியுது சொல்லு. என்ன இந்த நேரத்துல கொஞ்சம் கூட ரெஸ்டே விட மாட்டேங்கிற? தாய் நாட்டை காப்பாத்துற சோல்ஜருக்கும் கண்மணியை காப்பாத்துற கணேசனுக்கும் ஓய்வுங்கிறதே இருக்கு. நாம இப்போ உடனடியா சந்திக்கணும், அதனால அர்ஜென்ட்டா கிளம்பி வாங்க. என்ன விளையாடுறியா நீ? ராத்திரி நேரத்துல எப்படியா வர முடியும்? சரி பரவாயில்ல, அப்ப நானே வரேன். ஐயோ என்ன வாசுகி? வேணாம் நாங்களே வரோம். எங்க வந்து தொலைணும்? லொகேஷன் அனுப்புறேன், வாங்க. வராம என்ன ஏமாத்துனீங்க. உங்க வீட்டு மாடிக்கு டேங்குக்கு போற தண்ணிக்குள்ள பைப் இருக்குல்ல, அடையாளத்துக்காக நான் கரியால மண்டவோடு வரைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். எதுக்கே அப்படி பண்ண? ஒண்ணும் புரியலையே. அந்த தண்ணிக்குழாய் பைப்பு நேரா வருண் ரூமுக்கு தான் போகுது. நீங்க இன்னும் அரை மணி நேரத்துல வரலனா நான் அந்த தண்ணிக்குழாய் பைப்பை பிடிச்சி நேரா வருண் ரூமுக்குள்ள குதிச்சிருவேன். என்ன? அப்புறம் அவங்கிட்டே எல்லாத்தையும் நேரடியா பேசிடுவேன். ஏய் அதான் வரும்னு சொல்றேன்ல, வெய் போன வைத்தியக்காரன். எங்க இவன் படுத்துறான்? என்ன பண்றது? என் கண்மணி மேலையா கைய வைக்கிறீங்க? வாங்க நேர்லயே மோதிக்கலாம். கடவுளே, இந்நேரம் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருப்பாங்க. இது தொடரணும். அது அப்படியே நீடிச்சா உனக்கு நான் பால் காவடி எடுக்கிறேன். இப்ப எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்குறேன். நீ ரெஸ்ட் எடு. இந்நேரத்துல யாரா இருக்கும்? கண்மணி, என்னம்மா இந்த நேரத்தில் தனியா வந்திருக்க? மாப்பிள்ள வரலையாமா? அப்பா என்னப்பா நீங்க வந்தவளை பத்தி விசாரிக்காம வராதவரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன விடுமா, இந்த நேரத்தில் நீ ஏமா தனியா வந்த? மாப்பிள்ளையும் வரல. ஐயோ அப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, மாத்திரை போட்டீங்களா? இல்லம்மா, எனக்கு பதட்டமா இருக்குமா. என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, என்னன்னு சொல்லுமா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம வந்துட்டீங்கல்ல, அத பத்தி நானும் அவரு ஃபீல் பண்ணோம். அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்பா வீட்டுல இருந்துட்டு வான்னு அனுப்பி விட்டாரு. இது பச்சை பொய்ன்னு நீ பேசும்போதே தெரியுதுமா. அப்பா அம்மா, நீ உண்மையை பேசினா உன் முகம் பிரகாசமா இருக்கும். நீ பொய் பேசுற, கண்ணு கலங்குது. என்னை ஏமாத்தாதம்மா, உன்னை நான் பெத்தவன். அப்பா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க. ஏம்மா, இந்நேரம் உங்களுக்கு முதலிரவு நடந்துட்டு இருக்கோன்னு நினைச்சனே. நீ தனியா வந்திருக்க, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுமா. அப்பா என்னால இதுக்கு மேல தாங்கவே முடியல. எனக்கு நெஞ்ச வெடிச்சிரும் போல. ஏமா உட்காருமா. அம்மா கண்மணி, என்னாச்சுமா? அப்பா அவர் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாருப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா பூமி சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாருப்பா. ஏமா அப்படி சொல்றாரு? பூமி இயற்கையா சாகலையா, நான் தான் அவளை விஷம் வச்சு கொண்டுட்டு தான் சொல்றாரு. ஐயோ,
முதல் இரவே நடக்கலப்பா. இதுதான் உனக்கும் எனக்கும் கடைசி இரவு. நாம இனிமே சேரவே மாட்டோம்னு சொல்லி என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருப்பா. முருகா, நான் எவ்வளவோ புரிய வச்சேன். அப்பா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. ஆனா நான் தான் பூமியை கொலை பண்ணேன்னு அவர் ஏதேதோ ஆதாரம் காட்டி சொல்றாரு. தலலாம் சுத்துதேமா, ஒண்ணுமே புரியலமா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ அழாதம்மா, அழாத. இருமா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா தண்ணி குடிமா. பார்த்து குடுமா. அம்மா வருத்தப்படாதம்மா. என்ன நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட தயவு பண்ணி சொல்லுமா. ஆசிரமத்துல வேலை செஞ்ச தமிழ்னு ஒரு பொண்ணு திடீர்னு வந்து பூமி இயற்கையா இறக்கல, அவளை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிருக்கா. நாங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம்ப்பா. அத பத்தி விசாரிக்க இவர் ஆசிரமத்துக்கு போனாரு. நான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அவருக்காக சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் பெட்ல வச்சு என் காதல சொல்ல ஆசையா காத்துட்டு இருந்தேன். அப்ப ஆவேசமா உள்ள வந்தவரு எல்லாத்தையும் வெளியில தூக்கி எறிஞ்சிட்டா மனசு சுத்தமா தானே இருக்கும். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இந்த சந்தோஷமான நேரத்தை நரகமா மாத்துறீங்க. இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் தவம் இருந்தேன் தெரியுமா? ஏன் இப்படி என் தவத்தை நெருப்ப வச்சு கொளுத்துறீங்க? போடாத என்ன? நீ என்ன பண்ணாலும் என் மனசு இனிமே மாறாது. உன் விஷயத்துல அது கல்லாயிடுச்சு. என் பூமிக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு இனிமே இந்த ஜென்மத்துல நம்ம ஒண்ணு சேரவே முடியாது. கொலைகாரி. கொலைகாரியா? நான் கொலைகாரியா? ஆமா, நீ ஒரு கொலைகாரி தான். இனிமே உனக்கு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையிலயும் என் மனசுலயும் இடமே இல்ல. நீ போ. கிருஷ்ணா விடுங்க. இருந்து போயிடு. கிருஷ்ணா விடுங்க. விபூதிய போட்ட கொஞ்ச நேரத்துல என் பூமி துடிச்சு செத்தா. அதுக்கு காரணம் அந்த விபூதியில நீ விஷமும் உப்பும் கலந்திருந்தான். நான் யாருமே கொல்லல கிருஷ்ணா. என் காதல் மேல ஆன என்ன நம்புங்க. உனக்கு என்னைக்கு நான் தூக்குல ஏத்துறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. போ வெளியில. போன்னு சொல்றேன். போ வெளியில. பக்கமே வராத. கோயில்ல இருந்து யாரோ ஒரு சாமியார் கொடுத்த விபூதியை தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன். அதுல விஷமும் உப்பும் கலந்திருக்கிறதா இவர் சொல்றாரு. அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நான் என் காதலுக்காக வேணும்னே பூமியை கொன்னேன்னு அவ இடத்த நான் அபகரிச்சுக்கிட்டேன்னு என் மேல அபாண்டமா பழிய போடுறாரு. நான் அப்படி பண்ணுவேனா? நீங்க சொல்லுங்கப்பா, நான் அப்படிப்பட்ட ஆளாப்பா? உங்க பொண்ணு கொலைகாரியா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஈவு எருக்கமே இல்லாம என் மேல அபாண்டமா கொலை பழிய சுமத்துறாங்க. முருகா, இதுக்குதாமா படிச்சு படிச்சு சொன்னேன். ஆரம்பத்திலே உன் லவ் சொல்லு சொல்லு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? அப்பா, இப்படி நடக்கும்னு யாருக்குப்பா தெரியும்? நான் என் காதல சொல்ல வந்த நேரத்துலதான் அவரு நான் பூமியை கொன்னுட்டு அவ இடத்த தட்டி பறிச்சுட்டேன்னு கேவலமா பேசுறாரு. அவர் என்ன கொலைகாரின்னு சொன்னது கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா இவர் கூட குடும்பம் நடத்துறதுக்காக தான் பூமியை கொண்டு அப்பழுக்கு இல்லாத காதலுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாரு பாருங்க. In
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.